ஓபிஎஸ்க்கு நீங்க வந்து சபாநாயகர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க, அமைச்சர்லாம் விட்டுருங்க, சபாநாயகர் ஆயிடுறாருங்க. மீண்டும் ஆட்சி அமைத்த பிறகு அமைச்ச பிறகு அவரை கொண்டு சபாநாயகர் ஆக்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில பேச விட்டுருவாரா? ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆகட்டும் அவரு. சொல்றேன் நானு, நீங்க எடப்பாடி பழனிசாமியோட கால்குலேஷன் என்னன்னே தெரியல. அவருக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே வைத்திலிங்கம் போனாரு, முன்னாடியே மனோஜ் பாண்டியன் போனாரு. சோ இதுல ஏன் கூப்பிட்டு பேசுறதுக்கு என்ன அவருக்கு ஈகோன்னு தெரியல சார். இப்ப அவர் வந்து இப்ப இபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா போடுறாங்க, அதிமுக தூய்மை அடைந்து விட்டது, எடப்பாடி பழனிசாமி தான் இப்போது வந்து தலைமை, யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. சசிகலாமா வந்து சேலஞ்ச் வெற்றி தோல்வி தாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து முக்கியம். இந்த தொடர் தோல்விக்கு காரணமே இப்படிப்பட்ட இந்த பிரிந்தவர்களுடைய கழக குரல் தான். அவங்க தான் குழப்பிட்டே இருந்தாங்க. சரி, போன ட்ரிப் இருந்த மனோஜ் பாண்டியன் அவர் எம்எல்ஏ, போன ட்ரிப் இருந்த வைத்திலிங்கம் அவர் எம்எல்ஏ, அவங்க எல்லாம் வந்து நீங்க அதிமுக சேர்த்திருந்தா அவங்களாம் திருப்பி வந்து அதிமுக எதிரா இருந்துப்பாங்களா? என்ன புரியல, அவருடைய கான்செப்டே புரியல. வைத்திலிங்கத்துக்கு நீங்க ஒண்ணு இல்லை, திரும்பி ஒருத்த நாடு உங்களுக்கு தான் வைத்திய நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தால் எப்படி வைத்திலிங்கம் எகென்ஸ்டா அதிமுக வேலை பார்ப்பாரு? நான் புரியல எனக்கு. அது மனோஜ் பாண்டியனுக்கு அதே தான். ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு நடந்துச்சுங்க விடுங்க, ரைட்டு, தேனி மாவட்டத்தை பார்த்துங்க, திருப்பி நீங்க உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பொறுப்புலாம் தர முடியாது. நான் கடுமையாக அதிருப்தி ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் நம்ம நல்லபடியாக முடிப்போம், ஜெயிச்சுட்டு முடிவு எடுத்துக்கோங்க பன்னீர், கிளம்புங்க பன்னீர்னு சொல்லியிருந்தா பன்னீர்செல்வம் என்ன சேர்த்துக்கவே மாட்டேன்னு ரைட்டு, ஒண்ணுமே இல்லைங்க. சசிகலா ஒரு எடுத்துங்க, நம்ம அரசியலே பண்ணல, 9 வருஷம் ஆச்சு அரசியலே பண்ணல. அவங்க மேல உங்களுக்கு என்னங்க கோவம்? ஏன் அந்த அம்மா சேர்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. சரி, அவங்க எல்லாம் இருந்தாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை? அவங்க தானே உங்களை முதல்வர் ஆக்குனாங்க, அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. அதுல திருப்பி மீண்டும் அவங்களை சேர்க்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை?